தமிழ் ஆன்மீக மரபில் 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படுபவர் இடைக்காட்டுச் சித்தர். இவரது சிறப்புகள் மற்றும் முக்கியத்துவம் பின்வருமாறு. இடைக்காட்டுச் சித்தரின் முக்கியத்துவம். பஞ்சம் போக்கிய சித்தர் எதிர்காலத்தில் 12 ஆண்டுகள் கடும் பஞ்சம் ஏற்படும் என்பதை தனது ஞானத்தால் முன்கூட்டியே உணர்ந்தார். வறட்சியிலும் உயிர் வாழும் எருக்கஞ்செடி இலைகளை தனது ஆடுகளுக்கு உண்ணப் பழக்கி பஞ்ச காலத்தில் ஆடுகளை காப்பாற்றினார். நவக்கிரகங்களை அடக்கியவர். பஞ்சத்தின் போது நவக்கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருந்ததால் அவர்களுக்கு எருக்கஞ்செடி இலை கலந்த உணவை அளித்து அவர்களை சயனிக்கச் செய்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கிரகங்களின் போக்கை மாற்றி மழை பெய்யச் செய்த அதிசயத்தைச் செய்தவர். ஜோதிடத்தின் முன்னோடி. இன்றைய பஞ்சாங்க கணிப்புகளின் தொடக்கமே இடைக்காட்டுச் சித்தரின் கணிப்புகளிலிருந்து ஆரம்பமாவதாக கருதப்படுகிறது. வானியல் மற்றும் ஜோதிடக் கலைகளில் இவர் வல்லவர். எளிமையின் அடையாளம். இவர் ஒரு இடையர், ஆடு மேய்ப்பவர், குலத்தில் பிறந்து ஆடு மேய்த்துக் கொண்டே ஞானம் பெற்றவர். இவரது பாடல்கள் இடையர் மற்றும் ஆடு மாடுகளை முன்னிலைப்படுத்தி எளிய மக்களும் புரியும் வகையில் அமைந்திருக்கும். குரு மற்றும் சீடர். இவர் போகர் அல்லது கொங்கணர் ஆகியோரின் சீடராக கருதப்படுகிறார். இவரது ஞானத்தை பாராட்டி அகத்திய முனிவரே இவரை புகழ்ந்துள்ளார். முக்கிய தகவல்கள். பிறந்த ஊர் மதுரைக்கு அருகிலுள்ள இடைக்காட்டூர். நூல்கள். இடைக்காடர் ஞானசூத்திரம் 70 மற்றும் பல்வேறு தத்துவப் பாடல்கள். சமாதி. இவர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்ததாக பரவலாக நம்பப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரிலும் இவருக்கு சன்னதி உள்ளது.